அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதி வெங்கடாஜலபதி ஏழுமலையானை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோயில் உலக பிரசித்தி பெற்ற இந்த கோயில் பல்வேறு மாநிலங்களில் நாடுகளில் இருந்தும் தினமுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தராங்க. கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் இலவச தரிசனம், திறப்பு தரிசனம் ஆகிய முறைகளில் அனுமதிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாங்க. மார்ச் மாதம் திருப்பதிக்கு வர திட்டமிட்டிருக்கும் பக்தர்களோட வசதிக்காக மார்ச் மாதம் நடைபெற உள்ள விசேஷங்கள் வைகுண்ட ஏகாதசி விழாவிற்கு பிறகு தற்போது பக்தர்களின் கூட்ட நிலவரம் எப்படி இருக்குது, ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்கு எத்தனை மணி நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற விவரத்தை நம்ம பார்ப்போங்க. திருப்பதி ஏழுமலையானை தேவஸ்தானம் வெளியிட்டுள்ளது. அடுத்த விடுமுறை சீசன் வேறு துவங்க உள்ளதால் திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் கூட்ட நிலவரத்தை தெரிந்து கொண்டு தரிசனத்திற்கு வருவது சிரமங்களை தவிர்க்க உதவுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மாதந்தார மற்றும் வருடாந்திர உற்சவங்கள் நடைபெறும் போது தினசரி உற்சவங்களில் மாற்றம் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால இந்த தேதிகளை கணப்பிட்டு பக்தர்கள் தங்களோட திருப்பதி பயணத்தை திட்டமிடலான்னு சொல்லலாங்க. திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசிக்கு பிறகும் பக்தர்கள் கூட்டம் குறையாமல் இருந்து வருகுதுங்க. வார நாட்களில் தினமும் 65,000 முதல் 67,000 வரையிலான பக்தர்களும், வார இறுதி நாட்களில் 70,000 முதல் 78,000 வரையிலும் பக்தர்களும் சாமி சரிதனம் செய்து வராங்கன்னு சொல்லலாங்க. திருப்பதியில் ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் என பல கூட்டங்கள் கூடி சாமி தரிசனம் செய்து வந்தாங்கன்னு சொல்லலாங்க. இந்த நிலையில் மார்ச் மாதம் கோயிலுக்கு செல்ல விரும்பும் பக்தர்கள் அனைவருமே முன்பதிவு செஞ்சுட்டு போகிறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாங்க. சர்வ தரிசனம் எனப்படும் டோக்கன் இல்லாமல் இலவசமாக சாமி சரிதனம் செய்வதற்கு 8 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கன் பெற்றவங்க 6 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசனத்திற்கு 3 முதல் 4 மணி நேரமும் ஆகுதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி தினசரி 5,000 முதல் 25,000 வரையிலான பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தி வராங்க. உண்டியல் காணிக்கைக்காக மட்டும் தினசரி 3 கோடி முதல் 4 கோடி வரை கிடைத்துள்ளதாக தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாங்க. இந்த வாரத்தில் அதிகபட்சமாக ரொம்பவே ஒரு வசூலாகிருக்குன்னு சொல்லலாங்க. முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தீராத நோய் வாய்ப்பட்டவர்கள் ஏழுமலையானை தரிசிக்க ஏதுவாக இலவச சிறப்பு தரிசன டோக்கன்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாங்க. திருப்பதி ஏழுமலையான் இந்தியாவில் உள்ள ஆந்திர பிரதேசத்தின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள திருப்பதி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது ஒரு வைணவ தலன்னு சொல்லலாங்க. திருப்பதி மாநகராட்சி இந்தியாவில் உள்ள மிக முக்கிய திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. இங்கு பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தராங்க. இந்த தலம் வைணவர்களோட 108 திவ்ய தேசங்கள் என்றழைக்கப்படும் கோவில்களில் திருவரங்கத்திற்கு அடுத்தபடியாக 2ஆம் இடத்துல வைத்து கொண்டாடப்படுது. இந்த பகுதியில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலில் திருமலையும் அருள்மிகு பத்மாவதி தாயார் கோயில் கொண்டுள்ள திருப்பதியும் இரு நகரங்களாக விளங்கினாலும் கூட பொதுவில் திருப்பதி என்று பக்தர்களால் போற்றப்படுது. திருமலை மேல் திருப்பதி என்றும் மற்றது கீழ்த்திருப்பதி எனவும் சொல்லப்படுது. திருப்பதி என்ற சொல் திரு கூட்டல் பதி என்பது என்று பிரிக்கப்பட்டிருக்குது. வளமொழி சொல்லான பதி என்பதற்கு கணவன் என்று பொருள் இருக்குன்னு சொல்லலாங்க. தமிழ் சொல்லான திரு என்பதற்கு புண்ணியம், தெய்வத்தன்மை வாய்ந்த, மேன்மை மிக்க என பல பொருட்கள் இருக்குது. திருப்படி என்பது மருவி திருப்பதி ஆகிய உள்ளதாகவும் சொல்லப்படுது. திருமலை 7 மலைகள் என்றும் அழைக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் 7 சிகரங்களை கொண்ட மலைகளில் திருமலை அமைஞ்சிருக்கு. இது ஆதிதேசனின் 7 தலைகளை குறித்து வருவதால் இந்த மலைக்கு சேஷாசலம் என்று பெயர் இருக்குன்னு சொல்லலாங்க. திருப்பதி ஏழுமலையான் கல்வெட்டுகள் அனைத்துமே தமிழ் கல்வெட்டுகளாக இருக்குன்னு சொல்லலாங்க. இது பண்டைய தமிழகத்தின் தொண்டை மண்டலத்தின் ஒரு பகுதின்னு சொல்லலாங்க. உலகிலேயே பழமையும் பெருமையும் வாய்ந்த பாறை மலைகளில் 2ஆம் இடம் வகிக்கும் மலைகள் திருமலை மலைகள் என போற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது வெங்கடேஸ்வர ஆலயம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது அப்படிங்கிறது தெரியல. அப்படின்னாலும் இது பல பேரரசுகளால் பாரம்பரிக்கப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க. பல்லவர், சோழர், பாண்டியர், சாளுக்கியர், விசயநகர மன்னர்களால் இந்த கோயிலில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இங்கே உள்ள கல்வெட்டுகள் பெரும்பாலுமே தமிழ் கல்வெட்டுகளாக இருக்குன்னு சொல்லலாங்க. திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேஸ்வரர் கோயிலில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு உலக புகழ் பெற்றதுன்னு சொல்லலாங்க. இந்த பிரசாதமானது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தினரை தவிர வேறொரும் தயாரித்து விற்கக்கூடாது என்பதற்கான புவிசார் குறியீடு காப்புரியை
பெற்றதாக சொல்லப்படுது. இந்த லட்டுக்கள் சர்க்கரை, கடலைப்பருப்பு, நெய், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய் போன்ற பொருட்களால் பிரத்யேகமான ஒரு முறையில் தயாரிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாங்க. 1931ஆம் ஆண்டு திருப்பதியில் லட்டு பிரசாதத்தை முதலாக அறிமுகப்படுத்தியவங்க கல்யாணம் ஐயங்கார் என்னும் பெரியவர்னு சொல்லலாங்க. தென்னிந்தியா முழுவதுமே செல்ல மற்றும் அருகில் இருக்கும் ஊர்களுக்கும் பெரிய நகர்களுக்கும் செல்ல திருப்பதியில் பேருந்து வசதி ஏற்பாடு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாங்க. தனியார் நிறுவனத்தினால சென்னை, மதுரை, வேலூர், திருவண்ணாமலை, திருக்கோயிலூர், கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி, திருநெல்வேலி, ஹைதராபாத் மற்றும் பெங்களூர் போன்ற நகரங்களும் பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாங்க. திருப்பதி சென்றாலே திருப்பம்னு சொல்லுவாங்க. திருமலைக்கு மழை ஏறி செல்வங்களுக்கு வாழ்வில் ஏற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் திருப்பதி சென்று வந்த பிறகும் எதுவும் நடக்கவில்லை என சலித்து கொள்கிறவங்க ஏராளமானவங்கன்னு சொல்லலாங்க. மற்ற கோயில்களைப் போல திருப்பதி திருமலைக்கு நினைத்ததும் சென்று வரவோ சுவாமி தரிசனம் செய்யவோ முடியாதுங்க. அதுக்குன்னு ஒரு யோகம் வேணும்னு சொல்லலாங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலை கட்டியது முதல்ல தமிழகத்தின் தொண்டை மண்டலத்தை ஆண்ட தொண்டைமான் இளந்திரையான் என்பவரால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் நூற்றாண்டில் இருந்தே உள்ளதாக பல்லவ, சோழ, பாண்டிய, சாளுக்கிய மற்றும் விஜயநகர மன்னர்களின் கல்வெட்டுகள் மூலம் அறிய முடியுதுன்னு சொல்லலாங்க. திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி தென்னிந்திய மக்களுக்கு மட்டும் தமிழ் கடவுள் அல்லங்க. இந்த உலகின் அநேக கோடி மூலைகளிலுக்கும் உள்ளவங்களுக்கும் அவரை பிரார்த்திக்காமல் இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாங்க. காரணம், ஸ்ரீ வெங்கடாஜலபதி அப்படின்னாலே செல்வத்தை தருபவங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. செல்வத்தை மட்டும் அல்ல, நம்ம வேண்டியதை அருளக்கூடியவங்க ஏழுமலையான் என்ற எண்ணமும் பலருக்கும் இருக்குன்னு சொல்லலாங்க. அனைத்து மேலாக இந்த உலகோட கண்கண்ட தெய்வமாக கலியுக வரதர் என்று அவரை ஆழமாக நம்புவங்க ஏராளமாகங்கன்னு சொல்லலாங்க. வாழ்நாளில் ஒரு முறையாவது திருப்பதிக்கு சென்று அந்த கடவுளை தரிசிக்காதவங்க தன்னோட வாழ்நாளில் பெரும் புண்ணியத்தை இழந்து விட்டவங்கன்னு சொல்லலாங்க. எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட அந்த கடவுள் இந்த பூமியில் அவதரித்த கதையை மிகவும் அற்புதமானதாகவும் ஆனந்தத்தையும் தருதுன்னு சொல்லலாம். ஆனால் அவர் ஜீவ சரித்திரம் வாய்மொழி கதையாகவோ வம்சாவளியுமாகவும் வந்திருக்குன்னு சொல்லலாங்க. திருப்பதிக்கு சென்று ஸ்ரீ வெங்கடாஜலபதியை தரிசிக்க முடியாதவங்க நம்மளுடைய வேண்டுதல்களை ஒரு காகிதத்தில் எழுதி ₹1 மஞ்சள் துணியில் முடிந்து வைத்துவிட்டு அவற்றை சுவாமி பீடத்தில் வைத்து அவர் ஜீவ சமாதியில் முடிந்து வைத்துவிட்டு அவற்றை சுவாமி பீடத்தில் வைத்து அவர் ஜீவ சரித்திரத்தை தினமுமே ஒரு முறை என 90 நாட்கள் தொடர்ந்து படித்து வந்தால் நாம் வேண்டியது நிறைவேறும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ரத சப்தமி நாளன்னைக்கு கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தி விரதம் இருந்து முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது ஒரு சில மாநிலங்களில் வழக்கமாகவே இருந்து வருதுன்னு சொல்லலாங்க. இந்த நிலையில் ரத சப்தமி மிகவும் ஒரு சிறப்பானதுன்னு சொல்லலாம். ரத சப்தமி நாளில் காலை முதல் இரவு வரைக்கும் சந்திர பிரபை வாகனம், சூரிய பிரபை வாகனம், முத்து பந்தல் வாகனம், தங்க கருட சேவை உள்ளிட்ட 7 வாகனங்களில் ஏழுமலையான் மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்னு சொல்லலாங்க. மாட வீதிகளில் ஏழுமலையான் உலா வரும்போது முன்னாள் கோலாட்டம், பரதநாட்டியம், நாட்டு நடனம் ஆகியவை நடைபெறுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்குன்னு சொல்லலாங்க. இருந்தாலும் சாமி ஊர்வலத்தை கண்டு தரிசிப்பதற்காக காத்திருக்கும் பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், டீ, காஃபி, பால் போன்றவை அடிப்படை ஏற்பாடுகளை செய்து கொடுக்கும் பணியில் தேவஸ்தான நிர்வாகம் ஈடுபட்டிருக்குன்னு சொல்லலாங்க. இது தவிர பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு, போக்குவரத்து, சுகாதாரம் ஆகிய விஷயங்களையும் தேவஸ்தான நிர்வாகம் கவனம் செலுத்தி வருகுதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி திருப்பதியில் தங்க தகடுகளால் வேயப்பட்ட மேற்கூரைகள் வைகுண்ட ஏகாதசி, ராம நவமி, கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி மாத பிரம்மோற்சவம், மார்கழி உற்சவம் மிகவும் முக்கியமான விழாவாக சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் ஒரு வாரத்துக்குள்ள லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவிவாங்க. ரத சப்தமி, மகா சுத்த சப்தமி என்ற திருவிழா இங்கு மிக சிறப்பாக நடைபெற இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த பதிவில் நம்ம திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வந்தால் என்ன பலன், திருப்பதி கோயிலுக்கு யார் செல்லலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சென்றடைங்க. ஆல் வீவ்ஸ் தேங்க்யூ. நீங்கள் திருப்பதி மலைக்கு சென்றிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்போ போனீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆல் வீவ்ஸ் தேங்க்யூ.